டீம் கொஞ்சம் ரெடியா இருங்க. மற்ற டீம்மேட்ஸ் வந்து பவுண்டரி லைனுக்கு கொஞ்சம் வெளியிலே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. The first ball wicket for team the Mumbai Indians. Bowler name enna? The mother ball wicket எடுத்துருக்காங்க. Bowler name. Bowler பேர் என்ன? ராஜேஷ். ஓகே. The new batsman Mohan, team Kolkata காக. Well played. Team Kolkata. Hello. So Kolkata versus Mumbai. First over Kolkata 4 run விளையாடிருக்காங்க. Loss of 1 wicket.
டீம் கொல்கத்தா ஆல்ரெடி 2 வின்ல இருக்காங்க. அதனால் ஆல்மோஸ்ட் அவங்களோட செமிஃபைனல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேமை வின் பண்ணாங்க அப்படின்னா டேபிள் டாப்பர் ஒரு அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அண்ட் டீம் மும்பை 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து மஸ்ட் வின் கேம் அவங்களுக்கு. இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு செமி இருக்கும். So no looking shot, but find the fielder straight to the hands and wicket. ரன்னு வரதோட எக்ஸ்ட்ரா வேகமாக ஓடி இருக்காருங்க அவரு. அடுத்த பேட்ஸ்மேனுக்கு சீக்கிரமாக வர சொல்லுங்க. Well bowled. The team Mumbai மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா செமிஃபைனல் சான்சஸ் அதுக்கான ஃபைட் தான் போட்டுட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் கொல்கத்தா. கையில் எடுத்திருந்தா ஒரு ரன் அவுட் சான்ஸ் பார்த்துருக்கலாம் டீம் மும்பை. Well bowled, really well bowled and well fielded. First 2 overs ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க மும்பை அகைன்ஸ்ட் கொல்கத்தா பேட்டர்ஸ். இதெல்லாம் எந்த ஒரு பவுண்டரிஸும் இல்லை. விக்கெட் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அதுவே ஒரு ப்ரெஷர் ஸ்டார்ட். And quick single, run out கான சான்ஸ். So only single 2 in the over. 2 overs, 7 runs, 2 wicket. So good power play overs from Mumbai Indians. 2 over 7 run, 2 wicket, no boundaries power play. So over number 3 from Satish. ஒரு பெரிய விக்கெட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. கிரேட் எஸ்கேப்னா சொல்லணும். மோகன் நாட்ரகிரன்ல well bowled. Again is a good delivery. சறுக்கி விளையாடிட்டு இருக்காருங்க பிச்சில். ஒரு முன்னாடி வந்து சறுக்குனாரு, அப்படியே ஜர்க்காச்சு. பின்னாடி போய் சறுக்குனாரு, அதுவும் ஜர்க்காச்சு. பிச்சு ஏதாவது வெட்டா இருக்கா? ஆனால் சறுக்குறதுல எங்கள் தளபதி அடிச்சுக்கிட்டு ஆளே இல்லை. ஜில்லா போட்டில் சறுக்கினே வருவார் பாருங்க. இன்னி ஊரில் என் கண்ணிலே இருக்கு.
ஆனால் இந்த பாலுக்கு அப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். Well played, really well played. It's a good running between the wicket, couple of runs. கிரிக்கெட் அதை பிரதிபலிக்கும் விதமாக நம்ம எப்படி வாழ்வோம், எப்படி கிரிக்கெட் விளையாடுவோம், எப்படிலாம் அடிச்சுப்போம், எப்படிலாம் கூடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. ப்ளூ ஸ்டார், மறக்காமல் வந்து டீமாக ஒன்றா போயிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு மூவி. Well bowled, really well bowled. Run out kind of chance. Yes, a run out. The run out மூலமா விக்கெட், இன்னொரு விக்கெட். டீம் மும்பை மூணாவது விக்கெட் எடுக்கிறாங்க. 3 wickets in 3 overs. So batters runs find out பண்றதுல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். It's a purely umpire call. A solid defense. It's a thick edge. A single for team Kolkata. First 3 successful overs. That's 3 from 8 and 1 wicket. ஒவ்வொரு பவுலரும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேம். இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த மேட்சை ஜெயிச்சா தான் உள்ளே போகணுன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மொதல் 3 ஓவரில் 10 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 3 முக்கியமான டாப் விக்கெட்ஸை, இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் 10 for 3. நிதிஷ், சவுண்ட் கிளியராக இருக்கா? ஓகே. செகண்ட் ரன் ரிஸ்க் எடுக்கல, ஆல்ரெடி விக்கெட் விட்டுருக்காங்க. சேஃபான ஒரு கால் கொடுக்கணும் இந்த நேரத்தில். ரன் அவுட் அப்படின்றது ஒரு பெரிய கிரைம் ஆகிடும். 7 டீம் நீட் அ பார்ட்னர்ஷிப். அந்த நேரத்தில் வந்து ரன் அவுட் அப்படின்றது ஒரு பெரிய கிரைம். Well bowled, really well bowled. பேட் இல்லை அப்படின்னா இது எல்பிடபிள்யூ விக்கெட்டாக கூட இருந்திருக்கலாம். அம்பையர் எப்படி இன்சைட் எஜ்ஜா பாருங்க, கழுகு பார்வை. நேற்றுலேருந்து ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அம்பையர்ஸோட டெடிகேஷன் நம்ம பாராட்டி ஆகணும். மோகன்
ஸோ ட்ரம்ப் கார்ட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவரோட விக்கெட் அண்ட் ரன்ஸ் அவரோட பேட்லேருந்து தேவை டீமுக்கு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டில் டபுளாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் மோகன் கெட் த ஸ்ட்ரைக். ஒயிட் சிக்னல். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். லைவ்ல பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வெரி குட் மார்னிங். உங்களால் முடிஞ்ச பாசிட்டிவான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பசங்க தான் விளையாடுறாங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பர் ஷாட். வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் கொல்கத்தா. Again 2-2. Yes, maximum number 2. இந்த ஓவரில் ஒரு ரன்னை வந்து 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணாங்க டீம் மும்பை இந்தியன்ஸ். அதோட ப்ரைஸ் தான் இது. போன பால் வந்து 4, இந்த பால் 6. ஓகே, லாஸ்ட் 2 பால் 10 ரன்ஸ். ரெண்டுமே 6 தானா? ஓகே 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 ஓகே, நான் போர்டில் பார்த்து பேசுகிறேன். ரெண்டுமே மேக்ஸிமம் தான். எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் மறைச்சிருச்சு. 2 பால் 2 மேக்ஸிமம். ஓகே, 29 for 3. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க டீம் கொல்கத்தா. ஸோ நல்ல ஒரு கம்பேக் ஓவர்னா சொல்லணும் டீம் கொல்கத்தாக்கு இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் மோகன் இந்த கேமில் ஒரு கிரிப்பை கொண்டு வந்திருக்காரு டீம் கொல்கத்தாக்கு. டீம்மேட்ஸ் பின்னாடி வந்து கொஞ்சம் விளையாடாதீங்க, பால் உள்ள வருது. பெரிய ஷாட், ஒரு ஹாட் ட்ரை, ஜஸ்ட் ஓவர் தி ஃபிகர் அண்ட் மேக்ஸிமம். இந்த டேவோட ஒரு மான்ஸ்டர் ஹிட். ஏன்னா ஸ்ட்ரைட்ல இங்க 6 அடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. நேற்று மொத்தம் 3 மேக்ஸிமம் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு டேவோட முதல் மேக்ஸிமம் மிட் ஆன்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஹிட் ஃப்ரம் தி யங்ஸ்டர் முல்லை. Again, ஒரு பெரிய swing. A white signal from the umpire. Thank you for the signal. So team கொல்கத்தா ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 overs like 10 or 11 runs இருந்தது. But now so 36 for 3. Boys, இந்த டீப் மிட் விக்கெட் ஆண்டா வந்து ஃபீல்டர்ஸை வந்து பால் எடுக்க விடாதீங்க. வெல் பவுல், ரியலி வெல் பவுல். Quick running between the wickets. The team Kolkata first 3 overs wicket விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் பவுண்டரிஸ்
லாஸ்ட் 10 பால்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 பவுண்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. 37 for 3 at the moment. ஆன் ஸ்ட்ரைக்கில் மோகன். ஸ்விங் அண்ட் மிஸ். It's a slower, a பெரிய ஷாட்கான attempt straight to the hands and key wicket has been taken. மோகனோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் கொல்கத்தா, சாரி மும்பை. டீம் மும்பை மறுபடியும் அவங்களோட விக்கெட்ஸை வேட்டையாடி இருக்காங்க தான் சொல்லணும். ஸ்லோயர் அது பெரிய ஹிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹிட் இருந்தது. பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. அடுத்த பேட்ஸ்மேன் மகா. Over signal, dot ball to end the over. 8 from 8 and one important wicket. End of 5 overs. Team Kolkata 37 ரன் வந்திருக்கு, 4 விக்கெட். Straight to the hands. முல்லை ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேயரோட விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் மும்பை. ஸோ மோகன் அண்ட் முல்லை ரெண்டு பேருமே ரொம்ப டேஞ்சராக இருந்தாங்க ப்ரீவியஸ் ஓவர்ஸில். பட் நவ் கொல்கத்தா லூஸ் தேர் 5th விக்கெட் அண்ட் டீம் மும்பை இந்த கேமில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க விக்கெட் மூலிமா. Way for 6. Just landed safely. The lucky moment for Team Kolkata. Good shot. And maximum signal from the umpire and comeback fight. கொடுக்குறாங்க டீம் கொல்கத்தா. ஸோ விக்கெட் விட்டாலும் ஸோ அவங்களோட ரன் ரேட் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வச்சுருக்காங்க. 5 ஓவர்ஸில் 40+ ரன்ஸ் இருந்திருக்கு போர்டில்.
So gone up and taken wicket number 6. ஒரு மேக்ஸிமம்க்கு அப்புறம் பேட்டரோட மைண்ட் செட் இன்னொன்று அடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அதுவே விக்கெட்டாகவும் மாறுது. போன ஷாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, பட் இந்த ஷாட் மேலே. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். இவரோட ஜாப் ரொம்ப க்ரூஷுவல். போன ப்ரீவியஸ் 2 மேட்சஸ்லேயே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு கார்த்திக். ஸோ இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனில் டீமுக்காக உள்ளே வந்திருக்காங்க கார்த்திக். அதே சமயம் இந்த டோர்னமெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. டீம் யுனைட்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட்டை ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஈகார்டு பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 2. குட் ஷாட், வெரி குட் ஷாட், வெல்கம் பவுண்டரியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சேவ் மாதிரி தெரியுது. அங்கே யாருமே வந்து பவுண்டரி சிக்னல் கொடுக்கல. ஒரு நல்ல சேவ், 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட் ஸ்டாப், 3 runs. 3 ரன்ன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 runs சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். 47, 6 விக்கெட். ஆறு ஓவருக்கு 47 ரன் வந்திருக்கு. கடைசி 2 ஓவர், 2 இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ். லாஸ்ட் 12 balls. A cheeky, a super cheeky, and couple of friends, team Kolkata. கடைசி 2 ஓவரில் இருக்காங்க. 4 விக்கெட் கையில் வச்சுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இதுவரையும் ஓவருக்கு 8 ரன் per ஓவர் பவுலிங் போட்டிருக்காங்க. டாப் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவர் நம்பர் 7 ராஜேஷ் பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்குது கார்த்திக். இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். அருமை. அம்பையருக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்கல. பேட்டில் பட்டுது, அப்பீல் பண்ணாங்க, ஒரு சின்ன சவுண்ட் வெளில வந்துட்டே இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். மேட்சுக்காகவும் பார்க்கக்கூடாது, டீமுக்காகவும் பார்க்கக்கூடாது. விக்கெட்னா விக்கெட் வெளில வந்துடணும். ஒரு ஃபேராக விளையாடி இருக்காரு. இதுக்கே பெரிய அப்ரிஷியேஷன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சமம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. அவுட் அப்படின்னா வெளில வருது. Well bowled, really well bowled. The first off in final stage. Last 9 balls. Rajesh. To Prashant. ஒரு நல்ல ஷாட். கண்ட்ரி ரீஜனில் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஃபீல்டர்ஸ். பவுண்டரி போயிருக்கா அப்படின்னும் போது ஒரு சேவ் பண்ண மாதிரி தெரியுது. கம்பேரோட சிக்னல் என்ன அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். இது வரலாம் பவுண்டரி சிக்னல்ஸ் ஒன்லி 2 தான். ஓகே, தேங்க்யூ. இருங்க, என்னன்னு சிக்னல் கொஞ்சம் கிளியராக கொடுங்களேன். ஒரு நிமிஷம் பார்த்தே சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் வச்சு, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, பவுண்டரி சிக்னல் தான் கிடைச்சிருக்கு. பவுண்டரி குட் ஷாட். Straight to the fielder. ஒரு ஃபீல்டரும் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. It's a couple of friends.
ஸ்ட்ராங் ஹிட், வெரி குட் ஹிட், டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபீல்டரோட எஃபோர்ட் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஒரு ஐபிஎல் கேட்சை பிடிச்சிருக்காங்க டீம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் ஸ்டார்டட். சூப்பரான ஒரு கேட்ச், ஒரு டேக்கிள் பண்ணி அருமையா தூக்கி இருக்காங்க இந்த விக்கெட்டை. சூப்பர் காம்பினேஷன், இது விக்கெட்டா மாத்திருக்காங்க. அதை வந்து நீங்க ரீப்ளேல ரொம்ப அழகா பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஷாட் ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட், பட் பவுலர் பவுண்டரி லைனில் எக்ஸ்ட்ரா நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் மும்பை. 55 ரன்ஸ் இது வரலும். லாஸ் ஆஃப் 8 விக்கெட் டீம் கொல்கத்தா 55க்கு 8. அடுத்த மேட்ச்க்கான அப்டேட், டீம் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். டாஸ் போடுறதுக்கு மைக் கிட்ட வந்துருங்க கேப்டன்ஸ். ஓவர் நம்பர் 8. The white signal, thank you for the signal. Maha Lingam on strike le local star. A swing and miss. So batsman intention on ஒரு பவுண்டரி இல்லை 2 பவுண்டரி அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் ஆட் பண்ணோம் அப்படின்றது. பட் பவுலர் the connection மெகா ஹிட் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அது கரெக்டா கேட்சா மாறி இருக்கு. டீம் கொல்கத்தா lose their another wicket. 9 down, 1 more to go. So 1 more wickets. So கொல்கத்தாவோட 9 விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் மும்பை. ரொம்ப முக்கியமான ஒரு கேம். So do or die game. Last man for team Kolkata, Ganesh. And wicket number 10. அதுக்கான ஒரு ட்ரை இருந்தது ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு நல்ல எஃபோர்ட். ஒயிட் சிக்னல். Strong hit, very good hit, and well taken. Team Mumbai 10 விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. டீம் கொல்கத்தாவோட 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. So 10 wickets. So end of கொல்கத்தா இன்னிங்ஸ் எவ்வளோ ரன் வந்திருக்கு மொத்தமாக அப்படின்னு பார்க்கும்போது 59 ரன் டார்கெட். $59 from 48. டீம் மும்பைக்கான செமிஃபைனல் சேசிங் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில். டைம் எடுத்துக்காதீங்க அதிகமாக. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு டீம் அட் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ. குஜராத் டைட்டன் வர்சஸ் லக்னோ. டாஸ் போகிறதுக்கு கேப்டன் வந்துருங்க.
ஹலோ, பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக போங்க. ஹலோ 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 நிதி சவுண்ட் அங்கே வரலாம் கரெக்டாக கேட்குதா? நல்லாவே சவுண்டாகவே கேட்குது. கைஸ், ஜிடியோட கேப்டன் சீக்கிரமா ரிப்போர்ட் பண்ணுங்க. Okay, chasing dream chase for Mumbai. Table topper கான ஃபைட் கொல்கத்தா கிட்ட இருந்து. சேசிங்கோட பால் நம்பர் 1 மோகன் கிட்ட இருந்து ரெண்டு ஓபனர்ஸ் மும்பைக்காக வந்தாச்சு. பால் நம்பர் 1. மொதல் பாலே அட்டாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் மும்பை. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கிடைக்குமா? நோ, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து த்ரோ அடிச்சிருக்காங்க. 2 ரன் கிடைக்குது மொதல் பால்ல. கப்பல் ஆஃப் ரன்ஸ் டீம் மும்பை செமிஃபைனலுக்கான ஒரு ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. அகைன்ஸ்ட் கொல்கத்தா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருந்தாங்க 60 ரன்ஸ்குள்ளே. ஸோ கனெக்ஷன்ஸ், குட் கனெக்ஷன், ஃபீல்டர்ஸ் இல்லை. இது வந்து டீம் கொல்கத்தாவுக்கு ரொம்ப லக்கி மூமெண்ட் மாதிரி இருக்குது. பால் பவுன்ஸ் ஆகிட்டு பவுண்டரிக்கு போகாமல் உள்ளே வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் டீம் மும்பைக்கு 2 ரன் கிடச்சிருக்கு. கான்ஃபிடண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 ரன்ஸ். Inside out, infield clear பண்ணிருக்கு. 1 bound, 2 bounds and well saved, super saved. Another couple, 3 doubles. So confident ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஓடி எடுத்துருக்காங்க. பவுண்டரிஸ் அடிக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்குமோ அதே போல இந்த மாதிரி ரன்ஸை ஓடி எடுக்கும் போதும் கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதே சமயம் பாடியும் வார்ம் அப் ஆகும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். Again, it's a good shot. இந்த முறை டபுள்கான சான்சஸ் கொடுக்கல ஃபீல்டர்ஸ். சிங்கிள் ஃபர்ஸ்ட் 4 பால் 7 ரன்ஸ். நல்ல ஸ்டார்ட் தான் இது டீம் மும்பையை பொறுத்த வரலாம். Straight to the hands, it's a power play wicket. இன்டர்நேஷனல் கேம்ஸில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு இன்னர் சர்க்கிள்லேயே வந்து ஒரு பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்திருக்காங்க. மோகன் ஸ்ட்ரைக், டீம் கொல்கத்தாவோட முதல் விக்கெட். அட் நம்பர் 3ல நாகராஜ் டீம் மும்பைக்காக. Good shot, very good shot. So down the ground.
அண்ட் இது வந்து என்ன அப்படின்றது வெளியில் இருக்கவங்க தான் சொல்கிறோம். அண்ட் கேமராவில் பார்த்தாலும் தெளிவாக தெரிஞ்சிடும். சூப்பர் சேவ் பிரபு. குஜராத் வெர்சஸ் லக்னோக்கான டாஸ். ஒன்லி கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சேவ். ஒரு பவுண்டரி கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. 4 பவுண்டரிஸை சேவ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி போகலை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. மொதல் ஓவரில் 9 ரன் விளையாடிருக்காங்க டீம் மும்பை அண்ட் 1 விக்கெட். இந்த ஷாட்க்கு பவுண்டரி போயிருக்கணும். பட் ஃபீல்டரோட கான்ஃபிடென்ட் அந்த பாலை வந்து சேவ் பண்ணியிருக்கு. ரீப்ளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரார்னரி. எம்எஸ்டி வந்து ஒரு ரன் அவுட் எடுப்பார், அந்த மாதிரி வந்து காலுக்கு நடுவில் சேவ் பண்ணியிருக்காரு. வே ஃபார் 2 செகண்ட் விக்கெட்கான ஒரு சான்ஸ். சேஃபா வந்து டீம் மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் எடுத்திருக்காங்க. டீம் கொல்கத்தா செகண்ட் விக்கெட். பால் நம்பர் 1லேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க டீம். செகண்ட் ஓவரோட மொதல் பாலில் விக்கெட் கிடச்சிருக்கு. கொல்கத்தாவோட செகண்ட் ஓவர் போட்டுட்டு இருக்க அந்த பவுலர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரசாந்த் செகண்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒன் மோர் விக்கெட் டீம் கொல்கத்தா. விக்கெட் மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் லூஸ் தேர் another விக்கெட். புல் ஷாட். டீம் மும்பை ஹர்லி விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 ரன்ஸ்குள்ள 3 விக்கெட். இன்னும் கிட்டத்தட்ட 50 ரன் விளையாடணும் 6 ஓவரில். வெல் பிளைட், ரியலி வெல் பிளைட். ஸோ பேட்டர் கான்ஃபிடண்ட்டாக ஓடிருந்தாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் டவுட்டாகவே ஓடிந்தார். இந்த நேரத்தில் வந்து எஸ்னா ஓடிடணும். ஏன்னா ஆல்ரெடி டீம் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் அவுட்ஸ் வந்து பெரிய கிரைம் ஆகிடும் இந்த மாதிரி நேரத்தில். So inside edge, under edge and gone. One more wicket. Team Mumbai in trouble. ஒரு பெரிய சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் விக்கெட்டும் விழுந்து கொண்டிருக்கிறது. டீம் கொல்கத்தா ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் மும்பை. சேசிங்கில் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. மும்பை லூஸ் தேர் another one. 4 டவுன். பவர் பிளேக்குள்ளேயே வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க கொல்கத்தா. பிரசாந்த் இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டை சாச்சிருக்காரு. தேர்ட் விக்கெட். It's a good over, really good over. It's a special over for team Kolkata.
Only 3 runs and 3 wickets. The over number 3 from Durai. புது பேட்ஸ்மேனா துரை உள்ள வந்துட்டு இருக்காரு. சாரி, பரத் டீம் மும்பைக்காக. As of now, 13 runs, 4 wickets. Team Mumbai. So well bowled, really well bowled. It's a do or die situation for Mumbai and table top கான fight கொல்கத்தாக்கு. ஆல்ரெடி 2 மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க டீம் கொல்கத்தா. இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா 3-3 and டீம் மும்பைக்கு அப்படி இல்லை, இந்த மேட்ச் கட்டாயமா ஜெயிச்சே ஆகணும். Good shot. ஸோ கொல்கத்தாவும் அப்படி தான் ஏர்லியாக ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் ஒன்லி 12 ரன்ஸ் தான் போர்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாங்க, பவுண்டரிஸ் மூலிமா, சிங்கிள்ஸ் மூலிமா, டபுள்ஸ் மூலிமா. ஸோ டீம் மும்பை அதே மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. மொதல் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன், 4 விக்கெட். Gujarat Titan versus Lucknow Super Giants. அடுத்த மேட்சாக இருக்கும். அதில் டீம் ஜிடி ஒன் த டாஸ், சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். எல்லா கேப்டனும் போலிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான மேட்ச், டூ ஆர் டை மேட்சஸ் 2 டீமுக்குமே. Shot, good shot through the covers and boundary. Perfect timing and welcome boundary for team Mumbai Indians. ஆஜா ரே ஆஜா ஆஜா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம பாட்டு போட முடியாது. அது வந்து வாலாரேவா, ஆலாரே. ஓகே, ஒன் மோர் பவுண்டரி கான ஒரு ஷாட். ஃபைன் லெக் ஃபீல்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தாங்க. அண்ட் இந்த பவுண்டரி டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில் 24 ரன் முடிஞ்சளவுக்கு வேகமாக ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 2 பாலில் 2 பவுண்டரி டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு பரத் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஷாட் ரெண்டுமே, நல்ல ஒரு டைமிங்கில். இந்த பால் லூஸ் பால் தான், பவுலர் கிட்டது கொஞ்சம் டவுன் டு லெக்கில் வந்தது. ஒன் மோர் ஷாட் பட் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். மை காட், ஈஸியாக வந்தது. ரொம்ப கஷ்டமான கேட்சாக மாற்றி கடைசியில் கேட்சை எடுத்து டீம் கொல்கத்தாவோட மனசில் பாலை வாத்துருக்காப்லையா அந்த ஃபீல்டரு. விட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்திருக்கும். பட் கொல்கத்தா விக்கெட் எடுத்துருக்காங்க. பவுண்டரி லைன் செக் பண்ணுமா? ஓகே, என்னன்னு செக் பண்ணிக்கலாம். அம்பையர் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்துருக்குறாங்க. என்ன நடந்திருக்கு? கேப் வந்து அவுட் சைட் த பவுண்டரி.
ஓகே ஓகே, என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இருங்க. வெயிட். அம்பையர்ஸ் இதுவரை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க மேட்ச்சு. ஸோ என்ன எதுன்னு பார்க்கலாம். கேப் வந்து பவுண்டரி லைனுக்கு வெளியில் இருக்கு. வீடியோவில் பார்த்தாச்சு, கேப் வந்து பவுண்டரி லைனுக்கு வெளியில் இருக்கு. அஸ் பர் ரூல்ஸ், எங்களுக்கு ரூல்ஸ் தாங்க எல்லாமே. ரூல்ஸ்னா அப்படியே நேராக நிற்போங்க. ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ். டீம் மும்பை சர்வைவ். அண்ட் அவரோட பேரை வந்து ஸ்கோர் போர்ட்லேருந்து அழிச்சதை மறுபடியும் வந்து எழுத சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க அம்பையர்ஸ். ஸோ மறுபடியும் பரத் சர்வைவ் பண்ணுறாரு. உள்ளே வராங்க டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இது ஒரு பெரிய மூமெண்ட், பெரிய மொமெண்டம். ஸோ நல்ல ஒரு எஃபோர்ட் அந்த ஃபீல்டர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் நடக்கிறது. அட்டெம்ப்ட் பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கேப் வந்து பவுண்டரி லைனுக்குள்ளே வந்துட்டு. ஓகே, end of 4, team score is 31 நினைக்கிறேன். என்னன்னு கரெக்டாக பார்த்துடலாம். எஸ் 31. டீம் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு பாலில் வந்து எக்கச்சக்க ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு விக்கெட் போச்சு, அந்த விக்கெட் இல்லை, 6 ரன் உங்களுக்கு அப்படின்னும் போது அவங்களோட சந்தோஷம் வந்து வானத்துக்கே போயிட்டு வந்திருக்கோம். இப்போ 4 ஓவரில் 31 ரன் வந்திருக்கு, 4 விக்கெட் இழந்திருக்காங்க டீம் மும்பை இந்தியன்ஸ். கேம் இன்னும் முடியல, இன்னும் 4 ஓவர் மிச்சம் இருக்குது. டார்கெட்டும் உங்களுக்காக இருக்கிறது, டீம் கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கும். டீம் கொல்கத்தா த்ரில்லர் வெற்றி தான் பெற்றிருக்காங்க ப்ரீவியஸ் கேம்ஸில் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. மறக்க முடியாத ஒரு சேசிங் அவங்களுக்கு. ஸோ இந்த மேட்சும் அதே போல் இருக்குமான்னு பார்க்கணும். மும்பைக்கும் முக்கியமான மேட்ச், கொல்கத்தாவுக்கும் ஓரளவுக்கு முக்கியமான மேட்ச் இது. 4 ஓவருக்கு 28 ரன் விளையாடணும் இன்னும் டீம் மும்பை. அடுத்த மேட்ச் லக்னோ வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உள்ளே போயிட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், பட் பிச்சில் வேண்டாம். குஜராத் அண்ட் லக்னோ உங்களுக்கான அப்டேட் தான் அது. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். 4 overs 28. ரிக்வயர்ட் ரன் ரேட் 7ல் இருக்கு. டீம் மும்பைக்கு ஒரு ஹோப் இருக்கு, பெரிய ஹோப். ஃபர்ஸ்ட் 3 overs 14 ரன்ஸ், கடைசி ஓவரில் 16+ ரன்ஸ் வந்தது. கேமே வந்து தலைகீழாக மாற்றிருக்குன்னு தான் சொல்லலாம். 50-50 சான்சஸ். வெல் பால் மோகன். இந்த மாதிரி நேரத்தில் பவுலர்ஸ் ஒரு தரமான ஒரு பவுலர்ஸை தான் சூஸ் பண்ணாங்க கேப்டன், அதை தான் பண்ணியிருக்காங்க டீம் கொல்கத்தாவுக்காக. மோகன் நீட் அ பிரேக் த்ரூ. ரெண்டு டீமுக்குமே ஒரு பிரேக் த்ரூ. டீம் கொல்கத்தா நீட் 2 குயிக் விக்கெட்ஸ் and team Mumbai Indians need a big partnership. ஷாட், கான்ஃபிடண்டான ஒரு ஷாட். ஃபீல்டர் இருக்காங்களா, இருந்தாலும் பரவாயில்ல. புல்லட் மாதிரி போற பாலை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ரேஸ் லைக் அ புல்லட். ஸ்விட்ச் இட் அண்ட் பவுண்டரி. Well bowled, very intelligent. It's a good one from Mohan. It's a well bowled. It's a dot ball. ஒரு பவுண்டரி, அந்த பவுண்டரிக்கு அப்புறம் டாட் பால்ஸ் பவுலருக்கு தேவை. அந்த விஷயத்தான் பண்ணியிருக்காரு. கடைசி 5 பாலில் 4 ரன் வந்திருக்கு மோகனன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் பேட்டர். 1 more to go. இந்த ஓவரோட கடைசி பால்.
கனெக்ஷன் இது டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணுமா இல்லை ஃபீல்டர் கையில் போய் விழுமா அப்படின்னும் போது ஃபீல்டர் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபீல்டர் எடுத்து அந்த எமோஷன்ஸை பார்க்குறோம். ஏன்னா ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் டீமுக்கு 6 ரன் கொடுத்தது ஆப்போசிஷனுக்கு. பட் இந்த முறை எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட்ஸ் அண்ட் விக்கெட். விக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அந்த ஐநாவை வெளில போக சொல்லுங்க. ஐநா அது கிச்சி கிச்சி மூட்டுங்க ப்ரோ. லியோ பார்ட் 2ல நடிச்சா நீங்க வருவீங்க. ஓகே, பேக் டு த கேம் வந்துடலாம். மும்பை 35 ரன் விளையாடி இருக்காங்க. லாஸ் ஆஃப் 5. ஐநா லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து மடங்கினா இருப்பாருங்க தளபதி. அங்கே நின்றுதுங்க படம் தரமா. குட் ஷாட். வெல் பேலன்ஸ்டாக விளையாடின ஒரு ஷாட். டீம் கடைசி 3 ஓவரில் இருக்காங்க. ஒரு பெரிய ட்ரீம் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் அப்படின்னு போயிடும். இந்த ஒரு கேமை விட்டோம் அப்படின்னா டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. டீம் கொல்கத்தா டேபிள் டாப்பராக ஃபினிஷ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டாக விளையாடுவாங்க. 2 விஷயம் போயிட்டுருக்கு. மும்பைக்கு இது பெரிய கேம் கொல்கத்தாவை விட. வெல் பவுல் ஃப்ளைட்டட் டெலிவரி. நேற்று வந்து எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். போன ஓவர் தம்பி போட, இந்த ஓவர் அண்ணன் போட டீம் கொல்கத்தா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். துரை பெல் பால். பாலை லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. பெரிய டர்ன் அப்படின்றத விட லைட்டாக ஒரு சின்ன டர்ன் வந்து பேட்டை பீட் பண்ணோம். அந்த விஷயத்தை வந்து துரை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் பேட்டர். Gone up, chance, wicket chance. ஓகே, பேலன்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. 6வது விக்கெட் கிடைக்குது டீம் கொல்கத்தாக்கு. துரை ஸ்ட்ரைக் பண்றாரு. டீம் கொல்கத்தா ஒரு கோல்டன் விக்கெட் எடுக்கிறாங்க. பர்ஃபெக்டான ஒரு மூவ் தான் சொல்லணும் கொல்கத்தா கிட்ட இருந்து. கேம் கொஞ்சம் வெளியில போச்சு, கையை விட்டு போற மாதிரி இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போன மாதிரி இருந்தது ஒரு பெரிய ஓவரில், 4வது ஓவரில். பட் அதுக்கப்புறம் உடனே மோகனை உள்ள கொண்டு வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் துரை தொடர்ந்து 2 ஓவருமே டைட்டான ஓவர்கிட்ட கொடுக்குறாங்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். 37க்கு 6. இன்னும் 14 பால்ல 22 ரன் விளையாடணும். $22 runs in 14 deliveries. துரை நியூ மேனை வெல்கம் பண்றாங்க. அன்கிரீஸ்ல நியூ பேட்டர். It's a wide delivery. So inside out, just over the fingers. So in the effort, not enough அப்படின்றாங்க டீம்மேட். இன்னும் எஃபோர்ட் போடு அப்படின்றாங்க. ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் கார்த்திக். ஏன்னா எடுத்திருந்தா விக்கெட் நம்பர் 7. It's a high level pressure. It's a well bowl. It's a good delivery and good over from Durai comes an end. 2 ஓவர்ல 7 ரனுக்கு bowling போட்டிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல டீமுக்கு என்ன செய்யணும்? 2 ஓவருக்கு 7 ரன், ஒரு விக்கெட். The end of 6 over 40 ரன் வந்திருக்கு மும்பைக்கு. இன்னும் 2 ஓவர், கடைசி 2 ஓவர்.
நேற்று நாளோட கடைசி மேட்ச் எந்த அளவுக்கு த்ரில்லராக இருந்ததோ அதே போல் இந்த டேவோட மேட்ச் த்ரில்லராக இருந்திருக்கு. அதே போல் இந்த மேட்சும் கடைசி 2 ஓவருக்கு ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. டீம் மும்பை சர்வை பண்ணணும், இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா 12 பாலுக்கு 19 ரன் விளையாடணும். 12 பால் 19 ரன்ஸ். அதே சமயம் 6 விக்கெட் விட்டுருக்காங்க மும்பை. ஆனால் கான்ஃபிடன்ட் விடாமல் விளையாடிட்டு இருக்காங்க. 12க்கு 19. 12 பால் 19 ரன்ஸ். ஈச் ஓவர் நீட் 10 ரன்ஸ். ஓவர் நம்பர் 7 போகிறதுக்காக. கனெக்ஷன், குட் கனெக்ஷன். ரெண்டு பேர் போட்டி போட்டு பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு லக்கி மூமெண்ட் இது. ஆல்ரெடி லக்கி பவுண்டரிஸ், லக்கி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தாங்க ப்ரீவியஸ் ஓவர்ஸில். அதே போல தான் இந்த முறையும் ஒரு ஈஸி டேக்னா இருக்க வேண்டியது மிஸ் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு காஸ்ட்லி மிஸ் அப்படின்றத பார்க்குறோம். பவுண்டரி லைனில் நிற்கிற யாருமே கேப் போடல. ஏன்னா அந்த கேப்பால் 6 ரன் கிடச்சிது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த மேட்ச் கேப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் கேப் எடுத்து கீழே போட்டாங்க. இந்த 11 பாலுக்கு 18. பிரசாந்தோட அடுத்த பால். சீகி அது அருமையாக எடுத்தார் கார்த்தி. ஒன்லி சிங்கிள். 2 பால் 2 சிங்கிள்ஸ். இன்னும் 10 பாலுக்கு 17. Good shot, very good shot. Distance clear ஆயிருக்கான்ற பார்க்கலாம். Yes, it's a maximum for team Mumbai. ஒரு சூப்பர் ஷாட், நல்ல டைமிங்ல டீம் மும்பைக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஷாட் அண்ட் ஹோப் போட்டிருக்காரு பேட்டர் யோவன். சூப்பர் ஷாட் அண்ட் மேக்ஸிமம். டீம் மும்பைக்கு இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் ஹைல வந்திருக்கும். டெம்போ அதிகமாக இருக்கும். எஸ், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஷாட் இது. 9 பாலுக்கு இன்னும் 11 ரன் தேவை. கான்ஃபிடண்டான இன்னொரு ஹிட். இது பவுண்டரி போகுமானா? இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டர் சிங்கிள்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆவாலே அவல ஹாவா. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். அந்த காலத்தில் இந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அதே சமயம் சிஎஸ்கேவா மும்பையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிவால்ரி போவோம். சென்னையில் இருந்துக்கிட்டே மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மேட்ச்சுக்கு யார் வேணால் சப்போர்ட் பண்ணலாம், யார் இந்த டீமுக்கு வேணாலும். 2 டீமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பால்ஸ் ரன்ஸை மேக் பண்ணுறாங்க. வெரி குட் பொசிஷனில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். டீம் 50 50 ரன். இப்போ பாருங்கள் எப்படி கை தட்டுவாங்க பாருங்களேன். டீம் 50 6 பாலுக்கு 7. ஒரு பெரிய ஓவரா மாறி 6 பாலுக்கு 7 ஒரு பெரிய ஓவரா மாறி இருக்கு டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. கடந்த 3 மேட்சுமே அற்புதமான மேட்சாக அமைந்திருக்கிறது. ட்ரீட் டு வாட்ச். லாஸ்ட் ஓவர் போறதுக்காக விக்ரம் 6 பாலுக்கு 7 ரன். 2 டீமுக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமான ஓவர். ரிசல்ட் யாருக்கு? 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். மும்பை இந்தியன்ஸை கூப்பிட்டு இப்போ வந்து ப்ரெஷர் அண்ட் பல்ஸ் செக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். 6 பாலுக்கு 7. அமைதி 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 அமைதி. 6 பாலுக்கு 7. எதா இருந்தாலும் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். வெல் பால். இன்னும் மேட்ச் முடியல, நான் போடுறேன் அப்படின்ற பேர் மொத பாலை போட்டிருக்காரு கான்ஃபிடண்டா டீம் கொல்கத்தாக்கு. கொல்கத்தா கொல்கத்தா 5 பாலுக்கு 7 ரனுக்கு போலிங் பண்ணோம். பால் லெக் ஸ்டம்பில் விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. 4 பாலுக்கு 6. ஆர்சிபி வெர்சஸ் கொல்கத்தா. போன மேட்ச்ல வந்து கொல்கத்தா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து போலிங் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டுமே வந்து ப்ரெஷர் கேம் அண்ட் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடணும். 4 பாலுக்கு 6. மும்பை சர்வை பண்ணுவாங்களா இல்லை கொல்கத்தா இந்த கேமை வின் பண்ணுவாங்களா?
high level pressure, 4 balls 6 runs. The பெரிய ஷாட்கான ஒரு ட்ரை, ஃபீல்டர்ஸ் ரொம்ப குயிக்கா இருக்காங்க and throw ரொம்ப ஷார்ப்பா வந்திருக்கு. குட் ஒர்க் from the fielder. கடைசி 3 பாலுக்கு 5 ரன் தேவை. 3 பாலுக்கு 5. எல்லா மேட்சுமே அற்புதமாக தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நோ டவுட், சூப்பர் ஃபைட். 3 ball 5 runs. குட் ஷாட் அண்ட் கடைசி பால் ஓவரில் மேட்சை கொண்டு போறதுக்கு பவுலரும் எஃபோர்ட் போறாரு, பேட்டரும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. 2 பாலுக்கு 4. நீட் அ பவுண்டரி இன் 2 deliveries. நோ சூப்பர் ஓவர், நோ சூப்பர் ஓவர். மும்பை கட்டாயமா வின் பண்ணி ஆகணும், ஏன்னா டிரா பண்ணா கூட சான்சஸ் கம்மி. மச் வின் கேம். 2 ball 4 runs. Do or die. சான்ஸ் எடுக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சான்ஸ் எடுக்கிறாங்க. 1 பாலுக்கு 4. 1 ball 4 runs. இப்ப இல்லைனா எப்பயுமே இல்லை. இந்த பாலை அடிக்கல அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல இல்லை. 1 ball 4 runs. ஹை லெவல் பிரஷர். இப்போ கூப்பிட்டு வந்து அவங்களோட ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா பட்டுன்னு அடிக்கும். ஹார்ட் பீட் மாதிரி ஒரே ஒரு ஷாட் மும்பை இந்தியன்ஸ் இந்த கேம்ல இந்த டோர்னமெண்ட்ல சர்வை பண்ண வைக்கும். 1 ball 4 runs. Do or die. Last ball. The good shot. Low full toss and maximum. Mumbai Indians survive. In the tournament survive பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த லோ ஃபுல் டாஸ் அண்ட் மேக்ஸிமம். ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஜாய். இந்த கிரிக்கெட் அப்படிதான், ஒரு பிரஷர் கொடுத்து கடைசியில ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஒரு கடைசி பால் த்ரில்லரோட ஃபினிஷ் பண்ணிருக்காங்க டீம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல சர்வை பண்றாங்க. கடைசி நொடியில அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. டீம் மும்பை இந்தியன்ஸ் won the match and survive. அண்ட் டீம் கொல்கத்தா இந்த மேட்சை விட்டாலுமே வந்து அவங்களும் டோர்னமெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெரிய லாஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சின்ன லாஸ். டீம் மும்பை இந்தியன்ஸ் won the